அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 18-19 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் வினா பாருங்கள். இந்திய அணுமின் நிலையத்தின் தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் இயக்குனர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னா இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இந்தியாவில் அணுமின் நிலையங்கள் மொத்தம் 7 இருக்குது. அதில் ஒரு அணுமின் நிலையத்தோட தலைமை கண்காணிப்பாளரை தான் இந்த பெண்ணை போட்டிருக்காங்க. அவங்க யார்? ஆன்சர் என்ன? R.M. நாச்சம்மை அப்படிங்கிறவங்கள போட்டிருக்காங்க. R.M. நாச்சம்மை. மார்ச் 15 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற கைகா அணுமின் நிலையத்தில் தான் இதை போட்டிருக்காங்க. அதில் 3 மற்றும் 4வது அலகுகளோட தலைமை கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்க. இந்திய அணுசக்தி துறை இருக்குல்ல, NPCIL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் செயல்பாட்டில் இருக்கிற ஒரு அணுமின் நிலையத்தில் ஒட்டுமொத்த செயல்பாடு, பராமரிப்பு மற்றும் பொறியியல் பிரிவுகளுக்கு தலைமை தாங்குகிற முதல் பெண் இவங்க தான். இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் மாவட்டத்தில் இருக்கிற ராவத் பட்டா அணுமின் நிலையத்தில் அலகு 1, 2 இதில் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை போட்டிருக்காங்க. இவங்க எப்போ அணுசக்தி துறையில் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் சேர்றாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் 7 அணுமின் நிலையங்கள் இருக்குது. 24 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க 2 பார்க்கணும். கல்பாக்கத்தில் ஒன்று இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம். இந்தியாவிலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட, அதாவது வடிவமைக்கப்பட்ட, கட்டப்பட்ட ஒரு அணுமின் நிலையம்னு சொல்லலாம். அடுத்தது கூடங்குளம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 மெகாவாட்டு உற்பத்தி திறன் கொண்டது. இது ரஷ்யாவோட ஹெல்ப்பில் நம்ம வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் தாராப்பூரில் ஒன்று இருக்குது, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. ஓகேங்களா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் இது 1969 அமெரிக்கா உதவியோட. அடுத்தது ராவத் பட்டா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. கனடா நாட்டோட உதவியோடு இதை அமைச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைகா, இது கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவோட மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது கக்ரபார் அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையம். இது குஜராத்தில் தபதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. நரோரா அணுமின் நிலையம் வந்து உத்தரப்பிரதேசம் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்திய அணுசக்தி துறை ஆரம்பிக்கப்பட்டது 1954. இது நேரடியாக பிரதமரின் கீழே தான் இயங்குது. ஓகேங்களா? NPCIல்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இருக்கிற அணுமின் நிலையங்களை நிர்வகிக்கிற ஒரு தலைமை நிறுவனமாக இருக்குது. RBI மாதிரி. இதோட தலைமையகம் மும்பையில் இருக்குது. அடுத்து பாருங்கள், தர்பீடோ குடுவை எங்கு நடந்த அகழ்வாயில் கிடைத்துள்ளது? தர்பீடோ குடுவை அப்படிங்கிறது எங்கு நடந்த அகழ்வாயுவில் கிடைச்சிருக்கு? வெம்பங்கோட்டை அகழ்வாயுவில் கிடச்சிருக்கு. வெம்பங்கோட்டை அகழ்வாய்வு. இந்த வெம்பங்கோட்டை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா விருதுநகரில் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த குடுவை வந்து எங்கே தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேற்கு ஆசியான்னு சொல்லப்போகிற இந்த ஈரானு, ஈராக்கு, இது மாதிரி பாரசீக வளைகுடா நாடுகளில் தயாரிக்கிறது. ஸோ இந்த தயாரிக்கிறது நம்மக்கிட்ட கிடச்சிருக்குன்னா நம்ம பாண்டிய நாடு அரபு நாட்டோட கடல் கடந்த வணிக தொடர்பை பண்ணியிருக்காங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இதை சொல்கிறாங்க. இதோட வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு ஏவுகணை அல்லது தர்பீடோ போன்ற நீண்ட உருளை வடிவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட உட்புற பூச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிடுமின்னு சொல்லப்படுற நீலக்கீழ் வந்து பூசியிருப்பாங்க. இது எதுக்காகன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை மதுலாம் எடுத்துகிட்டு போவாங்களா, அது சிந்தாமல் கசியாமல் இருக்கிறதுக்காக பூசியிருக்காங்களாம் உள் பக்கம். அடுத்து பாருங்கள், கௌதாம் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? கௌதாம் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க? சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. அந்த மாநிலத்தோட முதல்வர் யார்? விஷ்ணு தியோசாய் அப்படிங்கிறவர் தான். மார்ச் 14, 2026 தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட ஃபஸ்ட்டு பேர் என்னன்னா கௌதன் நியாய யோஜனா. 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ புதிய பேர் வந்து கௌதாம் யோஜனா அப்படிங்கிறது. இது வந்து மாட்டுட்டேருந்து வர அந்த சாணத்தை முதன்மையாக கொண்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுக்கறது, மாட்டுக்கு லோன் கொடுக்கறது, ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறது. ஒரு மாட்டுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு, 2வது வருஷத்துலேருந்து 20 ரூபா, 3வது வருஷத்துலேருந்து 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது எல்லாமே ஒரு கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சாலைகளை திருற கால்நடைகளை பாதுகாக்கிறது, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. முதற்கட்டமாக 11 மாவட்டங்களில் 29 நவீன பசு பாதுகாப்பு மையங்கள் திறந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், பவ்யா என்ற திட்டத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? பவ்யா அப்படிங்கிற திட்டத்துக்காக. இந்த பவ்யா அப்படிங்கிறது பாரத்
ஆதியோக் விகாஷ் யோஜனா, பாரத் தொழில் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 33,660 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 33,660 கோடி ரூபாய். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா 100 தொழில் பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நம்ம தொழில் தொடங்க விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்காக நிலம் வாங்கணுமோ கட்டிடம் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இவங்க கட்டி வச்சிருக்க கட்டடத்துலேயே நம்ம போய் தொழிலை தொடங்கிக்கலாம். பரப்பளவுனா இந்த பூங்காக்கள்லாம் 100 முதல் 1000 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். மலை பிரதேசங்கள் இருந்துச்சுன்னா 25 ஏக்கராவது குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலமாக ஒரு 15 லட்சம் பேருக்கு நேரடி வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவி மத்திய அரசு ஒரு ஏக்கருக்கு 1 கோடி வரைக்கும் உள்கட்டமைப்புக்காக நிதி வழங்கும். இது தவிர சாலை, இந்த மின்சார வசதி போன்ற வெளிப்புற இணைப்புகளுக்கு திட்ட செலவுலேருந்து 25% வரைக்கும் நிதி மத்திய அரசு கொடுக்கும். மார்ச் 18, 2026 தான் இதுக்கான ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்துருக்கு. மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் தான் இதை செயல்படுத்தும். இந்த திட்டம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2026ஆம் ஆண்டிற்கான இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் விருது எந்த வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு? 2026ஆம் ஆண்டிற்கான இனிஷியேட்டிவ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது எந்த வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு? இந்திய ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்காங்க. லண்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்கிங் அப்படிங்கிற இந்த இதழ் தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து வங்கிகளும் தங்களது இணையதளங்களுக்கு .bank.in அப்படிங்கிற பிரத்யேக மற்றும் பாதுகாப்பான இணைய முகவரியை பயன்படுத்தணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொன்னதுக்காக இந்த விருதை கொடுத்துருக்காங்க. உலகிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். வங்கி சேவைகளுக்கென்று பிரத்யேகமாக ஒரு பாதுகாப்பான இணைய எல்லையை உருவாக்கிய உலகின் முதல் நாடு இந்தியாவாக தான் இருக்குது. கூட்டு முயற்சி அப்படின்னா இதை வந்து இந்திய அரசு, தேசிய இணைய பரிமாற்றம் மற்றும் வங்கி தொழில்நுட்ப மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டும் இணைஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. முதல் ஒளி ராக்கெட் எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டது? முதல் ஒளி ராக்கெட் எந்த மாநிலத்திலேருந்து ஏவப்பட்டுச்சு அப்படின்னா கேரளாவிலேருந்து ஏவியிருக்காங்க. திருவனந்தபுரம் அருகே இருக்கிற தும்பா அப்படிங்கிற அந்த லான்ச் ஏரியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ராக்கெட்டோட பேர் என்னென்னா நைக் அப்பாச்சி, அமெரிக்காவோட தயாரிப்பு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தும்பா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஏவப்பட்ட ராக்கெட்னா ரோகிணின்னு சொல்லலாம். 1967 ஏவியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல் 2026, அதாவது பாரத் பழங்குடியினர் திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? புதுடெல்லியில் நடந்துச்சு. எங்கே? சுந்தர் நர்சரி அப்படிங்கிற இடத்துல. ஸோ புதுடெல்லியில் மார்ச் 18 மார்ச் 30 வரைக்கும் நடக்கும். மார்ச் 18 இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகமும் TRIFED அப்படிங்கிற அந்த பழங்குடியின அமைப்பும் இணைந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன நடக்கும்னா பொருட்காட்சி நடக்குது. இந்தியா முழுவதுலேருந்து 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின கைவினைஞர்கள் வந்து இங்கே அவங்களுடைய பொருள்களை காட்டி ஷோ பண்ண போகிறாங்க. உணவு திருவிழா நடக்கும். ஃபாரஸ்ட் டு பிளேட் அப்படிங்கிற பேரில் நடக்கும். அப்புறம் வணிக மாநாடு மார்ச் 19 27 வரைக்கும் பாரத் ட்ரைப்ஸ் பிஸ்னஸ் கன்க்ளவ் அப்படிங்கிற பேரில் நடக்க போகுது. இன்னும் நிறைய நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நவ்ரூஸ் பண்டிகை எந்த மதத்தினரின் புத்தாண்டு? நவ்ரூஸ் அப்படிங்கிற பண்டிகை எந்த மதத்தினரோட புத்தாண்டு அப்படின்னா பார்சிகளோட புத்தாண்டு. பார்சிகள்னால் யாருன்னா இப்போதைய ஈரானியர்கள் தான் பார்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதமான ஜெராஸ்ட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெராஸ்ட்ரியம் தான் அவங்களுடைய மதம். பார்சி மதத்தோட மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக அது வந்து கருதப்படுது. நவ் அப்படின்னா புதிய, ரூஸ் அப்படின்னா நாள், அதாவது புதிய நாள் அப்படிங்கிறத பொருள் வச்சு நவ்ரூஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ மார்ச் 21 தான் இந்த நவ்ரூஸ் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்போ தான் சம இரவு பகலாக இருக்கும். ஓகேங்களா? உலகத்தில் யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நவ்ரூஸ் பண்டிகை இருக்குல்ல, இதை வந்து மனித குலத்தின் கண்ணுக்கு புலப்படாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்த்துருக்கு. சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறது ரவீந்திர ஜடேஜா. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கு ஃபஸ்ட்டு முதலாக இப்போ தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பிராண்ட் அம்பாசிடராக போடுறாங்க. மார்ச் 16 இந்த ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ 2 ஆண்டுகள் வந்து அவர் வந்து இந்த ஒப்பந்தத்தில் இருப்பார். ஸோ அவங்களுடைய 120 வருஷம் ஆகுது. சிட்டி யூனியன் பேங்க் ஆரம்பித்து 1904 ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ தான் ஒரு விளையாட்டு வீரரை போட்டிருக்காங்க. இதோட தலைமையகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பேங்க் இது கும்பகோணத்தில் இருக்குது. இதோட MD அண்ட் CEO யாருன்னா டாக்டர் N காமகோடி அப்படிங்கிறவர் தான். ஆயுத தொழிற்சாலை நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஆயுத தொழிற்சாலைகள் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் 18 அனுசரிக்கிறாங்க.
இந்தியாவில் முதல் ஆயுத தொழிற்சாலை கொல்கத்தா காசிப்பூரில் இருக்குது. மார்ச் 18, 1802 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் இந்த தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்திய பாதுகாப்பு படையினருக்கு தேவையான ஆயுதம், வெடிமருந்து, உபகரணங்களை தயாரிக்கிறது இந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது ரொம்ப பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. முதன்மையான தொழிற்சாலைனா காசிப்பூர் கன் அண்ட் ஷெல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்புத்துறை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.